ஐஸ் நம்ம ட்ரெஸ் வாங்குறேன்னு சொன்னோம்ல, ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். முடி தான் பார்த்துட்ருக்கு. பார்ப்போம், என்கிட்ட ஒரு 2-3 இருக்குது, இதோடு சேர்த்து 4. ஏன்னா இன்றைக்கி ஒன்று வாங்கிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நல்லா இருக்குது எல்லாமே. பார்ப்போம். ஹரி இருக்குது அப்படி பார்த்தீங்களா? ஹரி போடுற ஹுடி சூப்பராக இருக்குது கைஸ். பார்ப்போம். ஹுடி தான் நல்லா இருக்கும். இல்லை ஆள் நல்லா தான் இருக்கீங்க தெரியுங்களா? இது இதில் தனியாக கொஞ்சம் இன்னும் நல்லா நம்ம பார்த்துட்டோம். எனக்கு ஓகே. ப்ரோ தான் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கு அப்படி. பார்ப்போம் இருங்க, கடைசியில் என்ன தெரியல இருங்க பார்த்துருவோம். இந்த மாதிரி எவனுமே யூஸ் பண்ண மாட்டான். ஏன்னா நான் மட்டும் தான் இப்படி யூஸ் பண்ணுவேன். அறக்கோளாறு நான் தான். நான் எடுத்தாச்சு. ட்ரையல் பார்த்ததே விலை கொடுத்து வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே கைஸ், பார்ப்போம். சி கைஸ், நான் வாங்கினதில் இது ஒன்று நல்லா இருந்தது. நான் இதை போட்டு பார்த்து ஒரு 2-3 ஃபோட்டோ கூட எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சைஸ் மட்டும் செட் ஆகலை. இதுதான் கலர் நல்லா இருந்தது. உங்களுக்கும் எப்படி தெரியுது? எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, பரவாயில்ல. ஒன்று தான் எடுத்தேன். எல்லாம் ஹரி ப்ரோ போட்டிருக்காருல, அது ஒன்று. அதே மாதிரி 2 பேர் ஒரே மாதிரி ஒன்று எடுத்திருக்கோம். பார்க்கலாம், மேக்ஸிமம் முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை, என்ன இந்த சண்டே தானே. இந்த சண்டே விலாகில் எங்கே என்னங்கிறது நான் போகும்போது சொல்கிறேன். அதில் பார்க்கலாம். ஹரி ப்ரோ ரைடிங் கியர்ஸோடு வந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு முடியாது. நான் மேக்ஸிமம் அதில் தான் வருவேன். பார்ப்போம் இருங்க. நமக்காக பண்ணிட்டு வரோம். எனக்கு 500-600 தான் பில்லு வரும். ஹரிப்ரோக்கு தான் 1000 ரூபாய் தாண்டிடுச்சு. ரைட்டு பைஸ், நமக்கு தான் பில் போட்டுட்ருக்காரு. பார்ப்போம். ஹரிப்ரோ ஒரு கத்தையாக கையில் வச்சுருக்காரு, கொடுத்துருவாரு நினைக்கிறேன். இங்கே ஒரு மூஞ்சில் சிரிப்பே காணோம். வரும்போதே ஃபுட் கோர்ட் போனாரு. சரி, இன்னும் நமக்கு இன்னும் போடல. நமக்கு தான் இந்த பில்லு நினைக்கிறேன். 1100. ஒரே நிமிஷம் இருங்க, நான் முக்கியமாக ஒன்று இருக்கு கைஸ். குட்டி கோளாறு ஒன்று ஆயிடுச்சு. என்னன்னா, எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க நான் ஒரே நிமிஷம் அது என்னென்னு எடுத்துகிட்டு வரேன். கைஸ், இந்த தெரியுது இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹுடியும் இருக்கும், உள்ள பேண்ட்டும் இருக்கும். நம்ம வந்து அதில் தான் எப்படின்னா ஹுடி மட்டும் வாங்கியிருக்கோம், பேண்ட் வாங்கலை. அதனால் அண்ணன் வந்து பில்லு வந்து ஒட்டுக்கா போட்டார். அதுதான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு வந்துட்டேன். ஆமாம், அது காம்போ தானம்மா. ஹரி ப்ரோ வந்து இப்படி வாங்குறதுனால நான் ஒன்று பிரித்து வாங்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். ஆமாம்மா, அப்படிலாம் தரமாட்டாங்களாம்மா. பார்ப்போம் இருங்க. நமக்காக அண்ணன் பிரிச்சுட்டு இருக்காரு, அதுலேருந்து எடுத்து இந்த தருவாருன்னு நினைக்கிறேன். ப்ரோ தனியாக எவ்வளோ ஆச்சு ப்ரோ? இருங்க, அண்ணனுக்கு ஒரு குட்டி கணக்கு இருக்க மாட்டிருக்கு, அதை எடுத்து கைஸ். இங்கே ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது. டெக்ஸ்டைலி தான், அதனால் உள்ளுக்குள்ளே நிறையா உள்ளுக்குள்ளே. ஓகே கைஸ், நமக்கு வந்து 600 ஆகும். அது இல்லாமல் கைஸ் உள்ளுக்குள்ளே நிறைய கடை இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் அது வேணால் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நான் இங்கே தான் வந்தேன். எனக்கு இங்கே கீழே ஒரு லைட் ஒன்று இருக்குது. அந்த லைட்டோடு இருந்து பார்த்தா நான் இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுறேன். ஆமாம்,
ஓகே பை. இருங்க நான் முதல்ல போய் காசு கொடுத்து வரேன். காசு கொடுக்கல, அறிவுல காசு கொடுத்துட்டு வாங்கிட்டே வந்துட்டாரு. கைஸ் நான் ஏன் வெளியே வந்துட்டேன்னா ஒரு குட்டி கோளாறு ஒன்று பண்ணிட்டேன். என்னென்னா எல்லாம் பைக் விட்டுட்டு போகும்போது மொபைல் வேறு எல்லாம் முன்னாடி வச்சுருந்தேன், டேங்க் கவரில் வச்சுருந்தேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பே பண்ணலான்னு பார்த்து கையில் கேஷ் வேறு கொண்டு இல்லையா, இதில் தான் ஜிபே பண்ணலான்னு பார்த்தா அந்த ஃபோனில் தான் அமௌண்ட் இருக்குது. இந்த ஃபோனில் வெறும் ரெக்கார்ட் மட்டும் பண்ணுறதுக்கு அப்படியே வச்சுருக்கனால எதுவும் வழி இல்லை. நம்ம வண்டி வேறு எங்கே இருக்குது இருங்க, அதனால் வெளியே வந்துட்டேன். கைஸ் நமக்கு பில்லு ஒன்றும் பரவாயில்ல, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இடம் பயங்கரமாக இருக்குது கைஸ். ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், காசு இருந்தால் அடிக்கடியே கூட வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். நல்ல வேலை நான் கொஞ்சம் கற்கில் தான் வந்தேன், யாரும் கை வச்சுட்டாங்கன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஒரே நிமிஷம் இருங்க, அது உள்ள இந்த டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கனில் பைக் பாஸ் இருக்குல்ல, ஃபோனும் பர்ஸு பார்த்திங்களா, அந்த பாஸ் இருக்குல்ல, அந்த பாஸ் கொடுத்தாங்க. அந்த பாஸில் என்ன ஒரு கணக்குன்னா, நம்ம இந்த ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு அந்த பாஸையும் யூஸ் பண்ணிக்கலாமா. அதான் பார்ப்போம், ஏதாவது முடிஞ்சுன்னா தின்னுட்டு. வெயில் வேறு அதிகமாக இருக்குது, திங்கிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான். 4 வீஸாக உள்ளே போகாது, ஆனால் ஜூஸ் ஆகிது எதாவது ட்ரை பண்ணிட்டு போகலாம். அதான் கைஸ் ஃபோன் எடுத்துட்டேன். நல்ல வேலை, யாரும் அதை கை வச்சுருவாங்க ஒரு பயம் இருந்தது. நல்ல வேலை யாரும் எதுவும் வைக்கல. பேங்க் கார்டு இருக்காரு, உழைச்சி சம்பாதிச்ச கைஸ். இப்போல்லாம் வீணாக போகாது. ஓகே நான் உள்ளே போயிட்டு பே பண்ணிட்டு சொல்கிறேன் கைஸ். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல அவ்வளோ கடை இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் இப்போ சைடில் நடந்து வர்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு லைன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி வழியே வரலாம், நான் இருந்தாலும் இப்படி தான் வந்தேன். இடமே சூப்பராக இருக்குது, ஃபுல்லாக அத்தனை கடையில் குட்டி குட்டி ஆஃபர்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம மேபி முடிந்தால் இன்னொரு டைம் கூட வர ட்ரை பண்ணலாம், பார்க்கலாம். கோவா போகும்போது ஒரு ட்ரிப்பு ஒன்று அடிச்சுட்டு போயிடலாம் கைஸ். நான் வேறு கடையை மறந்துட்டேன் கைஸ், சந்து மாறி வந்ததுனால. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போக மாட்டிருக்கு, பார்ப்போம், நாங்கள் போய் பார்க்கலாம் கைஸ். ஒரு வழியாக வாங்கிட்டோம், ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. இப்போ அடுத்து எங்கன்னா கைஸ் நம்ம மண்டத்தை கொஞ்சம் நூடுல்ஸ் ஆச்சு. இந்த வாட்டி ஹேர் கட் பண்ணாங்க, இந்த இப்படியே போயிட்டா போயிடலாம், வாங்கலாம் கைஸ். நம்ம மண்டத்தை கொஞ்சம் நூடுல்ஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இந்த வர வெட்டிடுறேன் முடிஞ்ச அளவுக்கு கைஸ். நமக்கு வந்து 600 ஆச்சு குடி. அந்த பையன் தரமாட்டான் ப்ரோ. நமக்கு 600 ஆச்சு கைஸ், பரவாயில்ல, நல்லா இருக்கு. இங்கே வேறு பாட்டு வேற போகிறாங்க, காப்பி ரேட்டில் விழுமா தெரில, பார்ப்போம். ஆமாம், ஏதோ சிக்னல் இருக்கு, ஏதோ சிக்னல் இருக்கு மாட்டேன், ஏதோ இடிச்சிச்சு நம்ம கையில் கையில் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் பக்கமெல்லாம் போக வேண்டியது இல்லை. உள்ள பையன் புதுசாக இருக்கும் வேலைக்கு கைஸ். அது பேட்டு சூப்பராக இருக்கு, அதனால தான் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கிட்டேன். நம்ம போய் சாப்பிட போகலாமா, சாப்பிட்லாமா இல்லை பிரியாணியாக போட்டுடலாம் ப்ரோ? வெளியே போயிட்டு பார்த்தேன். ஆமாம், போயிட்டு நம்ம அந்த டொக்கனை 20 ரூபாய்க்கு ஸ்டார் பிரியாணி சொன்னார்ல, போய் சாப்பிட்டேன். ஃப்ரிட்ஜில் போனால் ஏமாற்றிடுவானுங்க. வேணால் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். நம்ம அடுத்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். எங்கன்னா இங்கே தான். நம்ம ஏன் வந்தோன்னா நம்ம ஹெல்மெட்டை விட்டு போயிட்டேன் கைஸ், மறந்து வெளியவே போயிட்டேன். நான் பேசிக்கிட்டு திருப்பி வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அதான் ப்ரோ ஏதோ பார்த்துட்ருக்காரு, பார்த்துட்டு வாங்கிட்டு கிளம்புவோம். ஆனால் அவர் எவ்வளோ பெரிய லூசு பயிலாக இருக்காங்க பாருங்களேன். லூசு என்னையே தான் திட்டிகிட்டு இருக்கு. ஹெல்மெட்டை விட்டு போகிறான் மானுக்கிட்டேன். இல்லை தேங்க்யூ கைஸ். நம்ம ஃபுட் கோர்ட்டு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு அந்த 20 ரூபாயை 10 ரூபா தான் தலைக்கு 10 ரூபாங்கும்போது 20 ரூபா ஆச்சுல, அதை போயிட்டு ஏதோ ஒரு வழி பண்ணணுமா. ஆமாம், ஆனால் பரவாயில்ல. பார்த்தீங்களா எங்கள்கிட்ட ஒரு ஒற்றுமை இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போன கடைக்காரங்க தான் இந்த நம்ம 2வது போன கடைக்காரங்களை சொன்னாங்க.
ஆனால் இவங்ககிட்ட அந்த ஒற்றுமை இருக்குது கைஸ். ஒவ்வொரு கடைக்காரங்களுக்கும் இப்போ நம்ம ஒரு பொருள் அவங்க கடையில் இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்த எந்த கடையில் இருக்கோ அவங்கள மாற்றி விடுவாங்க, அங்கே போங்க இருக்கும் அப்படின்ட்டு. ஒரே கான்செப்ட் தான், மொத்தத்தில் நம்மகிட்ட பில்லை போட்டுருணும். ஆமாம். சரி இப்போ ப்ரோ இவ்வளோ ஓப்பனாக சொல்லுவார், நான் எதிர்பார்க்கல, சொல்லிவிட்டாரு. ஓகே, ஃபுட் கோர்ட் தான் அதுக்கு தானே வருவாங்க. ஆமாம், ஃபுட் கோர்ட் இதுக்குள்ளே தான் இருக்குன்னாங்க. நம்ம நேராக இருக்குது தான் நினைக்கிறேன். இருங்க நான் போயிட்டு பார்ப்போம். ஸ்மெல்லு வருது, அப்போ இங்கே தான் இருக்குது. இருங்க கண்டுபிடிக்கணும். இந்த ஹெல்மெட் வச்சு நடக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. சரிங்க பாய் கைஸ். ஒரு வழியாக ஃபுட் கோர்ட் தேடி கண்டுபிடிச்சாச்சு. அது இருக்குது, கொஞ்சம் உள்ளே இருக்குது, தொலை வரணும்னு வைங்களேன். நான் அங்கே ஒரு கடையில் கேட்டேன், அவங்களுக்கு தெரியல. அது இருக்கு, அது இன்னும் மேட்ரு இருக்குது. நான் விட மாட்டேன், போகும்போது அவங்கள அட்டன் கண்டு தான் போவேன் கைஸ். நான் இல்லாமல் வெஜ் பப்ஸ் இல்லை, இது எக் பப்ஸு, இவ்வளோ வந்து சிக்கன் பப்ஸ், சிக்கன் சமோசா, அப்புறம் ஆளுக்கு ரெண்டு லெமன் போட்டு சாப்பிட்டு அந்த கிட்ட விடக்கூடாது. அந்த 20 ரூபாயை வாங்கியே ஆகும், அதுக்காக தான். சரிங்க சாப்பிட்டேன். ஒரு வழியாக அந்த 20 ரூபாயை செலுத்தியாச்சு. வெஜ் பப்ஸும் அது எக் பப்ஸும் இதுவும் வாங்கி அவ்வளோதாங்க. இந்த விளாக் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகிறது தான். பார்ப்போம்.